ஹாய். இந்த வீடியோ லெக்சர்ல நம்ம பார்க்க போறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான யூனிட் 5ல இருந்து எடுத்த சி எலிகன்ஸோட டெவலப்மெண்ட் பத்தி. ஸோ இது பிஎஸ்சி, எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த கான்செப்ட். சி எலிகன்ஸ் அதாவது சீனார் ஹாபிட்டன்ஸ் எலிகன்ஸ். அது வந்து ஒரு ஃப்ரீ லிவிங் டிரான்ஸ்பரண்ட் நெமட்டோட் அபவுட் 1 மீட்டர் இன் லென்த். உங்களுக்கு இந்த பிக்சர்ல பார்த்தா தெரியும் சார், டிரான்ஸ்பரண்ட் நெமட்டோட் ஜஸ்ட் 1 மில்லிமீட்டர் இன் லென்த்ல தான் இருக்கும். ஸோ இது வந்து டெம்பரேட் சாயில் என்வரான்மெண்ட்ல நம்மளுக்கு சாயில்ல பார்க்க முடியும். ஸோ இது வந்து செக்மெண்ட் இல்லாத ஒரு நெமட்டோட். நம்மளால எர்த்வர்ம் மாதிரி ஒரு செக்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. அண்ட் சியூடோசிலோமேட்னாக்கா உள்ள நம்மளுக்கு பாடியில் இன்டர்னல் ஆர்கன்ஸ் கவர் ஒரு ஒரு லேயர்ல கவர் ஆகாம ஃப்ரீ லிக்விட்ல வந்து ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கிறது. அதுதான் சியூடோசிலோமேட் அப்படின்னு சொல்றாங்க. சீலம் வித்தவுட் த லைனிங். ஸோ அதனால சியூடோசிலோமேட். அதுக்கப்புறம் இட் லேக்ஸ் ரெஸ்பிரேட்டரி அண்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ இதுக்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோ சர்க்குலேட்டரி சிஸ்டமோ கிடையாது. ஸோ சிட்னி பர்னர் அப்படின்ற சயின்டிஸ்ட் இந்த சி எலிகன்ஸில் நியூரோனல் டெவலப்மெண்ட்டும் மாலிகுலர் அண்ட் டெவலப்மெண்டல் பயாலஜி ஸ்டடியும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல மாடல் ஆர்கானிசமாக எடுத்துக்கிட்டாங்க. இட் வாஸ் ஃபர்ஸ்ட் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம் டு ஹாவ் ஹோல் ஜீனோம் டு பி சீக்வன்ஸ்ட். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்கானிசம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ரீப்ரொடக்ஷன் பற்றி பார்ப்போம். ஸோ மோஸ்ட் ஆஃப் தீஸ் நெமட்டோட்ஸ் ஆர் ஹெர்மோப்ராடைட்ஸ். ஹெர்மோப்ராடைட்ஸ் அப்படின்னா போத் ஸ்பெர்ம் அப்புறம் ஊசைட்ஸ் ரெண்டும் ஒரு பாடிக்குள்ளே இருக்கிறது தான் ஹெர்மோப்ராடைட். ஸோ ஒரே ஆர்கானிசம்குள்ளே இருக்கும். அண்ட் மேல்ஸும் இருக்கும், பட் மேலோடைய நம்பர் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ மேல்ஸ் ஹாவ் ஸ்பெஷலைஸ்டு டெய்ல்ஸ் ஃபார் மேட்டிங். ஸோ இந்த பிக்சரில் செகண்ட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா இதோட டெய்ல் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்க இந்த ஏரியா வந்து ஸ்பைகுலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஹெல்ப்ஸ் ஃபார் மேட்டிங். ஸோ மேல்ஸ் ஹாவ் சிங்கிள் லோப்ட் கோனாட், வாஸ் டெஃபரன்ஸ். நம்மளுக்கு இங்கே கோனாட் பார்க்க முடியும் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா. வாஸ் டெஃபரன்ஸ் அண்ட் அ டெய்ல் ஸ்பெஷல் ஃபார் மீட்டிங் விச் இன்கார்பரேட்ஸ் ஸ்பைகுலஸ். ஸோ நெக்ஸ்ட் ஹெர்மோப்ராடைட் பார்த்தோன்னா அதில் 2 ஓவாரிஸ், இந்த சைடும் ஓவாரி பார்க்க முடியும், இந்த சைடும் ஓவாரி பார்க்க முடியும். ஸோ 2 ஸ்பெர்மதிகா அண்ட் சிங்கிள் யூட்ரஸ் இந்த சென்டர் வல்வா ஓப்பனிங்கோட பார்க்க முடியும். ஸோ சின்ஸ் இந்த ஹெர்மோப்ராடைட்ல வந்து 2 ஊசைட்ஸ், 2 ஸ்பெர்மதிகா அப்புறம் இருக்கிறதுனால இதை ஓவோடெஸ்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹெர்மோப்ராடைட்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஓவோடெஸ்டிஸ். த ஹெர்மோப்ராடைட்டோட ஜெர்ம் லைன் இருக்கு இல்லையா, அது வந்து மேல் கேமெட்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மேல் ஸ்பெர்ம்ஸ் வந்து மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஊசைட் செகண்டா மெச்சூர்ட் ஆகி இதில் ரோல் அவுட் ஆகி ஸ்பெர்ம் வழியாக ரோல் அவுட் ஆகி எம்ப்ரியோ ஃபார்மேஷன் நெக்ஸ்ட் நடக்கும். ஸோ அதுதான் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அப்படின்றாங்க. ஸோ இதில் மேல் இந்த ஃபர்டிலைசேஷன் ஆகி உருவாக்குற அந்த எம்ப்ரியோலிருந்து வரக்கூடியது 200 ஹெர்மோப்ராடைட்ஸில் ஒரு மேல் can inseminate the hermaphrodite, which is preferentially use male sperm, and also hermaphrodite can use its own sperm also. ஸோ அப்படி வர ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், when self inseminated wild type worm have 300 eggs, but insemination by male as well as hermaphrodite will get 1000 eggs. ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு பாருங்க நம்மளுக்கு. So hermaphrodites do not typically mate with hermaphrodite. So only hermaphrodite will mate with a male. And 20 degrees Celsius laboratory condition C. elegans 2 to 3 weeks வளரத பார்க்குறாங்க. So அதோட germination time 3 to 4 days. Thank you. இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். If you like it's helpful, please subscribe and share the knowledge of life science.